நம்ம வாழ்க்கையில் சில நேரம் எல்லாமே தடையாக போகும். வேலை சரியாக நடக்காது, பணம் தங்காது, மனசு எப்போவுமே சோர்வாக இருக்கும். அப்போ பெரியவங்க கிரகநிலை சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இருக்குது. அதுதான் திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு பதிகம். இதை நம்பிக்கையோடு சொன்னால் நவகிரகங்களோட கெட்ட தாக்கம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும், நல்லதையே செய்யும். சூரியன் சரியில்லைன்னா உடம்புல சோர்வு, அதிகாரத்தில் பிரச்சனை, தன்னம்பிக்கை குறையும் மாதிரி விஷயங்கள் வரும். ஆனால் கோளறு பதிகம் சொன்னால் சூரியனோட கெட்ட பார்வை நம்ம மேலே படாது. மனசில் ஒரு தைரியம் வரும், எதையும் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வரும். சந்திரன் சரியில்லாத நேரத்தில் மனசு எப்போவுமே கலங்கிட்டு இருக்கும். சின்ன விஷயத்துக்கே கவலை, துக்கம், சரியாக வராதா என்ற நிலையெல்லாம் நமக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் சிவபெருமானை நினைச்சு இந்த பதியத்தை சொன்னால் மனசு தானாக அமைதியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கும். செவ்வாய் கெட்டால் கோபம் அதிகம் வரும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் நடக்கும். சில நேரம் விபத்து கூட நடக்கலாம். ஆனால் கோளறு பதிகம் அந்த கோபத்தை நம்ம பலமாக மாற்றும், தைரியம் கூட்டும், நம்ம முடிவுகள் உறுதியாக இருக்கும். புதன் சரியில்லைன்னா படிப்பு, வேலை, பேச்சு எல்லாத்துலேயும் தடையாக இருக்கும். பேசினா யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, செய்த வேலைக்கு மதிப்பு கிடைக்காது. இந்த பதிகம் சொன்னால் புத்தி தெளிவாக வரும். பேசுகிற வார்த்தைகளுக்கு அர்த்தம், வலிமையும் கிடைக்கும். குரு பகவான் சரியில்லாத காலத்தில் எது சரி எது தப்பு என்பதே புரியாமல் குழம்புவோம். வாழ்க்கையில் தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு அதிகம் இருக்கும். கோளறு பதிகம் சொன்னால் நல்ல வழி தானாக கண்ணுக்கு தெரியும். சரியான முடிவுகள் எடுக்க மனசுக்குள் துணிச்சல் வரும். சுக்கிரன் பாதிப்பு இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் குறையும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்காது, மனசுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போகும். இந்த பதியத்தை நம்பிக்கையோடு சொன்னால் உறவுகளில் இனிமை திரும்ப வரும். வாழ்க்கையில் சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். சனி வந்தால் எல்லாருக்கும் பயம் வரும், கஷ்டம், தாமதம், சோதனைன்னு நினைப்போம். ஆனால் உண்மையில் சனி நம்ம உடைக்க வரலை, நம்மை பக்குவப்படுத்த தான் வராரு. கோளறு பதியம் சொன்னால் அந்த சோதனைகளில் வாழ்க்கையில நல்ல அனுபவம் மாறும். ராகுதோஷம் இருந்தால் எதுக்குன்னே தெரியாமல் பயம், எதிரி தொல்லை, திடீர் பிரச்சனைகள் எல்லாம் வரும். அந்த மாதிரி நேரத்தில் சிவன் நாமம் சேர்ந்த கோளறு பதிகம் சொன்னால் அந்த பயம் மெதுவாக குறையும். மனசுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். கேது பாதிப்பு இருந்தால் எல்லாமே இருந்தும் வாழ்க்கை வெறுமையாக தோணும், மனசுக்கு திருப்தியே இருக்காது. இந்த பதிகம் சொல்ல ஆரம்பித்தா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆன்மீகமாக நம்ம மனசு கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும். மொத்தமாக சொல்லணும்னா கோளறு பதிகம் கிரகங்களை எதிரியாக பார்க்க சொல்லலை, அவைகளோட கெட்ட தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றுற ஒரு அருள் கவசம். இதை தினமும் மனசார சொன்னாலே வாழ்க்கை மெதுவாக நல்ல பாதைக்கு மாற ஆரம்பிக்கும், நல்லதே நடக்கும். கோளறு பதிகம் விளக்கம். சிவபெருமான மனசில் நினச்சி கோளறு பதிகம் படித்தால் 9 கோள்களால் வரும் துன்பம் மட்டும் நீங்குவதில்லை. இப்பதிகத்தால் யம பயம் நீங்கும். நெருப்பு, இடி, காற்று, மின்னல், பூத, பிரேத, பிசாசுகளால் வரும் துன்பம், துஷ்ட விலங்குகளால் ஏற்படும் ஆபத்துகள், வாதம், பித்தம், ஸ்லேத்துமங்களால் ஏற்படும் கொடிய பிணிகள், அசுர குணமுடைய மக்களால் வரும் பயம், கடல் கொந்தளிப்பால் ஏற்படும் துன்பம் தொலைந்து போகும். யாத்திரை செய்பவருக்கு இடையூறு ஏற்படாது, துன்பங்கள் தொலைந்து இன்பமாய் வாழலாம். திருச்சிற்றம்பலம். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த நுளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்படு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பதி மத்த மாலை சுணல் சூடி வந்த நுளமே புகுந்த அதனால் 9 18 உடனாய நாள்கள் அவைதாம் அன்படு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உருவலர் பாலமேனி ஒல்லி அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்த நிலைமை புகுந்த அதனால் திருமகள் கலையதூதி செய்யமாத பூமி திசை தெய்வமான பலவும் அருநேதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே மதிந்தல் மங்கியோடு வடவால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்த நிலைமை புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுண நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடியேறும் நங்கள் பரமன் துஞ்சிரில் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்த நிலைமை புகுந்ததனால் வெஞ்சின் அவனரோடும் ஒருமிடையும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே வாழ்வரி அதலதாடி வரி கோவணத்திர மடவாழ்தனோடு உடனாய் நான்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்த நிலைமை புகுந்ததனால் கோளரி உழுவியோடு கொலையானே கேளல் கொடு நாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே செப்பில முளை நன்மங்கை ஒரு பாகமாக விடியேறு செல்வன் அடைவார் ஒப்பில மதி மப்பு முடிமேல் அணிந்த உள்ளமே புகுந்ததனால் வெப்படு குளிரும் வாதம் மிகையான பித்தும்
வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே வேல்பட விழி செய்தென்று விடைமேல் இருந்து மடவாள்தனோடு உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்த நிலைமை புகுந்து அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையந்தனோடு உடனான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே பலபல வேடமாகும் பர்ணாரி பகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கு முடிமேல் அணிந்த நிலைமை புகுந்து அதனால் மலர்மிசையோனும் ஆளும் அறையோடு தேவர் வருகாலமான பலம் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசேர்க்கு நல்குணமாய வேட விகிதன் மத்தமும் மதியும் நாக முடிமேல் அணிந்த நிலைமை புகுந்து அதனால் புத்தரோடமனை வாதில் அழிவிக்கும் அனல் தீர்ந்து செம்மை திடமே அப்பேக்கு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே தேனமர் பொல்லில் கொள்ளாலை விளைச்சன துணி வளச்செம்பன் எங்கும் நிகழன் நான்முகநாதியேய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்ய சொன் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம்.